இதுதான் நம்மளோட அழகான பங்களா. ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த பங்களாவை சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இருக்கு. இதோட பேர் வில்லுப்பட்டி எஸ்டேட். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது தானா? எஸ், அஃப்கோர்ஸ். ஓ, நித்யா, வாங்கய்யா. இவங்க என்னோட ஒய்ஃப் ரித்திகா. வணக்கம்மா. வணக்கம். இவங்களை கூட்டிகிட்டு போய் பங்களாவை சுற்றி காட்டு. சரிங்கய்யா. ரித்திகா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ம், வாங்கம்மா, உள்ள வாங்க. நான் போய் முதல்ல பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அது அப்புறம் எடுத்துக்கலாமா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள வாங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கம்மா. உண்மைதான், ரொம்பவே அழகா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? நேத்து தான். கல்யாணம் ஆனதும் நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராரு. ஐயா வரதா சொல்லியிருந்தாரு, ஆனா உங்களை கூட்டு வரதா சொல்லவே இல்லை. கடைசியா ராஜசேகர் எப்போ இங்க வந்தாரு? சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடிமா, ஷெரீனம்மா இறந்ததுக்கு அப்புறம். ஓ, சரி. அவரோட பையன் இப்ப எங்க இருக்காரு? வெளிநாட்டுக்கு போயிட்டாருமா. இப்போ இட்டாலியில இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சரியா பேசிக்கிறதுல இங்க வரவும் இல்லம்மா. ம். ஆமா, ஷெரின் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தைரியமான பொண்ணுமா அவங்க. ஆனா ஆனானே ஏன் இழுக்கிறீங்க? அவங்க புருஷனோட அவங்க சந்தோஷமா இல்லம்மா. என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்கம்மா. இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா? இருக்குமா, ஆனா இதை ஆன் பண்ணா ஐயாக்கு பிடிக்காது. ஏ? சரி, நமக்கு இங்கிலீஷ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது ஐயாக்கு பிடிக்காது. அவருக்கு வேற என்னெல்லாம் பிடிக்காது? அவருக்கு பாட்டு பாடுறது பிடிக்காது, வீட்டில் ஃப்ளவர் பாட்டு வச்சாலும் பிடிக்காது, சத்தமாக சிரிச்சா பிடிக்காது, இன்னும் நிறைய இருக்குமா. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்கம்மா. ம். இன்னும் நிறைய இருக்கும் போலயே. நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் எப்படிமா சொல்கிறது? முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். ம். ஐயாவுக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஐயா கூட விளையாடினவங்க யாரும் ஜெயிச்சதே இல்லை. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துடுவேன். ம். யார் சொன்னது அப்படி? இங்கே பாரு, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. விருப்பம் இருந்தால் இருக்க சொல்லு, இல்லைனா போயிட்டே இருக்க சொல்லு. இங்கே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நானே கூட்டிகிட்டு வரேன். இங்கே பாரு, யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு.
ஹலோ, குட் மார்னிங். என்ன சொல்ற நீ? சரி சரி விடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வாங்க முதல்ல வெளியே வாங்க. வெளியே வாங்க. நீங்க சொல்றதை கேளுங்க. அங்க உள்ளே வெளில வாங்க. நீங்க வெளில வந்த பிறகு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வரட்டும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாத்தீங்க ஆகணும். வரட்டும். அவர் வாங்க வெளியே. வெளில வாங்க. வெளில வாங்க. முதல்ல வாங்க. வந்து எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க. வாங்க. அப்பதான் எங்க கோரிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு தான் இருக்கோம். எதையுமே நீங்க காது கொடுத்து கேட்கற மாதிரி எங்களுக்கு தெரியல. வாங்க வந்து பேசுங்க. எங்க கஷ்டம்லாம் புரியும். எதா இருந்தாலும் நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இன்னைக்கு முடிவு எடுக்கலன்னா சரிப்பட்டு வராது. வாங்க வெளியேன்றேன். சம்பளம் எவ்வளவு நாளா நாங்க போராட்டம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வெளியே வந்தாதானே நாம சொல்ல முடியும். வாங்க. நீங்க முதல்ல வெளில வந்து பேசுங்க. பாருங்க. எங்களுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் நீங்க எதா இருந்தாலும் நீங்க அடுத்த கட்ட முடிவுக்கு போகணும். எங்க சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு தான் கேக்குறோம் நாங்க. முதல்ல அதை கொடுங்க. என்னடா துப்பாக்கியோட வர்றாரு? என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன சார், நீங்க எங்களை வேலையை விட்டு நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்டா. இப்போ என்னடா அதுக்கு? வேலை இல்லாம நாங்க எப்படி சார் இங்க வாழ்றது? இந்த எஸ்டேட்ல நீங்க வேலை செய்யணும்னா அதுக்கு நான் சொல்றதை கேட்கணும். கேட்கலன்னா உங்க யாருக்கும் இங்க வேலை கிடையாது. என்ன பேசுறீங்க? சம்பளம் எங்களுக்கு பத்தல. இப்ப கொடுக்கறதை விட ஒரு பைசா மேல ஏத்த முடியாது. அப்ப சரிங்க, நாங்க இங்க ஸ்ட்ரைக் பண்ணதான் போறோம். பண்ணிக்கோங்கடா, பண்ணிக்கோங்க. நீங்க என்னடா? ஆமா நம்ம strike strike பண்ணுவோம். நம்ம நம்ம யாருக்கு யாருக்கு காட்டுவோம்? உங்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு அடிச்சு விரட்டிடுவேன். எனக்கு ஏத்த ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து வேலை செய்வேன். அது எப்படி முடியும்? நாங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை துரத்திட்டு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட முடியுமா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஆமா நம்ம ஸ்ட்ரைக் strike பண்ணுவோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. டேய், உங்களை மீறி ஆளை கூட்டிட்டு வந்தா என்னடா பண்ணுவீங்க? அப்படின்னா நாங்க யாருன்னு காட்டுவோம். பங்களாவை அடிச்சு நொறுக்குவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஏய், வாங்கடா. வாங்க ஏய், பாத்துறோம். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க, ஒருத்தன் கூட இங்க இருந்து உசுரோட போக முடியாது. சுட்டு பொசுக்கிடுவேன். ராஜசேகர், என்ன பண்றீங்க? என்ன இது? இவங்க யாரு? இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல. இந்த வயசுல சின்ன பொண்ணா பார்த்து கட்டியிருக்காரு. அவளுக்கு என்ன பண தேவையோ? நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்மளாலையும் இதை மாதிரி பண்ண முடியும். நீ உள்ள போ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தப்பு. உங்கள எவன் முன்னால வந்தாலும் விட மாட்டேன்டா. சுட்டு பொசுக்கிடுறேன். சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. பாருங்களா, நம்மள போ சொல்லுதுடா அந்த பாப்பா. உள்ள போன்னு சொல்றேன்ல. சார், உங்க பொண்டாட்டியை எங்க கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்க சொல்லுங்க சார். அக்கல் அடிச்சுல உனக்கு. இப்போ உன்னை சுட்டு பொசுக்கிடுறேன். வேண்டாம், சொன்னா வாங்க, கேளுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். சுட்டு போறான் அவன். இந்த இடத்துக்கு யார் வந்து போனாலும் சரி, நீ மட்டும் வெளியே வரவே கூடாது. அப்படி மீறி வெளியே வந்த
காட்டு. பரவாயில்ல. என் மேல ஏதாவது கோவமா? இல்ல, மன்னிச்சிட்டு. இட்ஸ் ஓகே. அப்போ கொஞ்சம் கோவத்துல இருந்த. அவங்க எல்லாரும் உன்னை தப்பா பார்த்தாங்க. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? வெளியாளுங்க வரும்போது கார்டன் பக்கம் வராத. இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் போவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உரிமை இருக்கு? ஏன்னா நான் உங்க பொண்டாட்டிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ வரக்கூடாது. வெளியாளுங்கெல்லாம் வரும்போது நீ வெளியே வரக்கூடாது. அதையும் தான் பார்க்கலாமே. ஏய், நாம செஸ் கேம் ஆடுவோமா? அதில் நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சதும் நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். விடுங்க.